Slide 7. Structural revenue deficit, highest ever record. நமது வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 78,324 கோடியாக உயர்ந்துள்ளது. இது ஜிஎஸ்டிபியின் 2.22% ஆகும். மேலும் இது வரலாற்றிலே இல்லாத உச்ச அளவாகும். இதில் மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் அது பற்றாக்குறை கொரோனா பெருந்தொற்றத்தின் உச்ச ஆண்டை விடவும் அதிகமாக உள்ளது. ஆனால் இப்போது அதற்கு ஒப்பான எந்த வெளிப்புற அதிர்ச்சியும் காரணமாக இல்லை. இதன் பொருள் மிகவும் தெளிவானது. நம் சொத்துக்கள் உருவாவதற்காக அல்ல, அன்றாட நிர்வாக செலவுகளை சமாளிப்பதற்காகவே கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். இது ஒரு தற்காலிக பிரச்சனை அல்ல. 2013-14 முதல் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து காணப்படும் கட்டமைப்பு ரீதியான பிரச்சனையாகும். மேலும் இங்கு ஒரு நம்பகத்தன்மை சிக்கலும் உள்ளது. இந்த வருவாய் பற்றாக்குறை முழுமையாக நீக்குவதற்கான காலக்கெடுவை முந்தைய ஆட்சிகள் நிதி பொறுப்பு சட்டத்தில் திருத்தம் செய்து 8 முறை தள்ளிப்படப்பட்டுள்ளன. 2010, 2011, 2012, 2017, 2020, 2022, 2024, 2026. இப்போது 2027 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 2027 என்றும் இலக்கும் எட்டப்படாமல் போகும் நிலை உள்ளது. இதற்கிடையில் குஜராத் வருவாய் உபரியுடன் செயல்படுகிறது. கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா வருவாய் செலவு கணக்கில் கிட்டத்தட்ட சமநிலையை பேணிக்கின்றன. இந்த குறிப்பீட்டில் தமிழ்நாடு அவற்றில் இருந்து முற்றிலும் வேறுபட்ட பாதையில் சென்றுவிட்டது. ஒரு உதாரணம், வீடு வாங்குவதற்காக கடன் எடுத்தால் இறுதியில் உங்களிடம் ஒரு வீடு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மாதமும் மளிகை பொருட்கள் வாங்குவதற்கான கடன் எடுத்தால் இறுதியில் எஞ்சுவது கடன் மட்டுமே. மேலும் வங்கியிடம் கடனை திருப்பி செலுத்தும் தேதியை 8 முறை சொல்லி ஒவ்வொரு முறையும் அந்த வாக்குறுதியை மீறினால் நம்பிக்கை எவ்வாறு இழக்கப்படுகிறது என்பதற்கான சிறந்த உதாரணம் இதுவே.